ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. தமிழகத்தில் தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜெயோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் சமாதியை இடமாற்றம் செய்வது தொடர்பான விவகாரத்தில் நாக்பூரில் வெடித்த வன்முறை 6 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்ததை அடுத்து ஊரடங்கு முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் கலவரம் தொடர்பாக ஷாகி ஜமா மசூதி கமிட்டி தலைவர் ஜாபர் அலி நேற்று கைது செய்யப்பட்டார். கேரள விவசாயி வளர்க்கும் 1 அடி 3 அங்குலம் உயரம் உள்ள குட்டை வெள்ளாடு கிண்ண சாதனையில் இடம் பிடித்துள்ளது. சர்வதேச வர்த்தக வளர்ச்சியில் அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா முக்கிய பங்கை வகிக்கும் என DHL மற்றும் நியூயார்க் பல்கலை இணைந்து நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இயக்கம். இன்று வரை சசிகலா, டிடிவி, OPS ஆகியோரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று முன்தினம் சென்னையில் கூட்டம் நடைபெற்றது. எந்த ஊழலை மறைக்க இந்த நாடகம் நடத்தப்பட்டது என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா விமர்சனம். சிறப்பு நிலை விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான தேர்வு போட்டிகள் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. திமுக அரசின் நாடக ஏமாற்று வேலையால் விடுமுறை நாளில் கூட போராட்ட களத்தில் நின்று அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் உள்ள SMC குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் திடீரென்று நிகழும் உயிரிழப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இதுகுறித்த விவரங்களை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பாதி எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோ ஆகியவற்றை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நீதிபதியின் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாத மத்திய அரசை கண்டித்து சென்னையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் 40 பேர் கைது. நான் சனீஸ்வரன்தான், தப்பு செய்தவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் என சமீபத்தில் தன்னை 7.5 நாட்டு சனியன் என கூறிய அமைச்சர் சேகர்பாபுவுக்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா பதிலடி கொடுத்தார். தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு மோர் பாக்கெட்டுகள் வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழக கிளை மேலாளர்களுக்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஹெக்கியார் குப்பத்தில் 2023 மே 13இல் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் கள்ளச்சாராய கும்பலுடன் தொடர்பில் இருந்த போலீசார் 6 பேருக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிக்கு கமிஷன் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், ஒப்பந்ததாரர் ஆகிய 3வரை CBI சுற்றி வளைத்து கைது செய்தது. பீகாரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகள் போல் வந்த 6 பேர் கும்பல் அங்கிருந்த பெண் டாக்டரை பட்ட பகலில் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச ராணுவம் அரசியலில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி போராட்டத்தில் இறங்கியுள்ளது. இதனால் அங்கு மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் சிறுமிகளிடம் சாக்லேட் நாணயங்கள் கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தங்க நகை உற்பத்தியாளர் காமேஸ்வர ராவுக்கு பெற்றோர், பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராஜஸ்தானில் அறுந்து கிடந்த உயரழுத்த மின் ஒயரில் பைக் உரசியதால் மின்சாரம் தாக்கி 3 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மற்றொரு மாகாணமாக கனடாவை சேர்க்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து ஏப்ரல் 28 தேர்தலை நடத்துவதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். தொழிலுக்காக மத்திய ஆப்பிரிக்காவுக்கு சென்ற கர்நாடகாவின் 21 நாட்டு வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவித்து அழைத்து வரும்படி மத்திய மாநில அரசுகளிடம் வைத்தியர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். சீனாவில் இருந்து மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்படும் 5 பொருட்களுக்கு பொருள் குவிப்பு எதிர்ப்பு வரியை இந்தியா விதித்துள்ளது. உள்நாட்டு தொழிலை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அமெரிக்காவின் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் உலகளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியாவில் 180 ஊழியர்களை போயிங் நிறுவனம் பணிநீக்கம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த மசோதா அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் முடிவு செய்துள்ளது. கோவையில் இருந்து வாளையார் வழியாக பாலக்காடு நோக்கி வந்த சொகுசு காரை வாளையார் போலீசார் மற்றும் அமலாக்க பிரிவு போலீசார் சோதனை செய்ததில் காரின் டிக்கி பகுதியில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் 2 கோடி ரூபாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ஆவடி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவையை திருவள்ளூர் வரை நீட்டிப்பது தற்போது சாத்தியமில்லை என ரயில்வே நிர்வாகம் பதில் அளித்துள்ளது. மணிப்பூரில் அமைதியை சீர்குலைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மைதேயி குழு நிர்வாகிகள் மீது மற்றொரு குழு கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது என்று மணிப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பயன்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் அடையாள சின்னங்களாக மாற்றப்பட்டனர் என அவுரங்கசீப் விவகாரம் குறித்து RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபலே தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாத நிலையில் நீர்வரத்து சீரானதால் இன்று முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவிப்பு. 2025 IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. விசாகப்பட்டினம் OS ராஜசேகர ரெட்டி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. தமிழகத்தில் மிதமான மழை பொழிவு இருக்கும் என்ற வானிலை மைய அறிவிப்பால் ராமநாதபுரம் மாவட்ட உப்பளங்களில் உவர்ப்பு நீரை தேக்கும் பணி பாதிப்பு. இதனால் உப்பு உற்பத்தியில் தேக்கம். தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரிக்க வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 26 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை 50,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பெட்ரோல் பங்க் மேலாளர் என நினைத்து சென்னையில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் போலீஸ் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ டிரைவர் மூவேந்திரனை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் 28ஆம் தேதி மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 86 கிலோ கஞ்சாவை படகில் கடத்தி சென்றதாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் இந்த குழு இந்தியாவில் இருந்து கஞ்சாவை கொண்டு வந்து இலங்கையில் விற்பனை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. இன்று ஆரம்பிக்கும் மானிய கோரிக்கையிலாவது சாமானியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுமா என தமிழக வெற்றிக் கழக பொருளாளர் வெங்கட்ராமன் தமிழக அரசை விமர்சனம் செய்துள்ளார். ஏர் இந்தியாவின் விமான சேவைகள் குறித்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் கடுமையாக விமர்சித்துள்ளார்.